எவ்ரிவன், டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025ல QA சாஃப்ட்வேர் டெஸ்டரா ஒரு ஐடி கம்பெனில எப்படி வேலை வாங்குறது, என்னென்ன ஸ்கில்ஸா நமக்கு தேவை அப்படின்றத ரொம்ப கிளியரா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னன்றது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். முதல்ல சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க ஒரு ஐடி கம்பெனியா எடுத்துக்கணும்னா எந்த ஐடி கம்பெனியா இருந்தாலும் அவங்களோட ப்ராடக்டை டெஸ்ட் பண்றதுக்கு QA சாஃப்ட்வேர் டெஸ்டர்னு ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. அது ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா இருக்கட்டும், சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியா இருக்கட்டும், எந்த கம்பெனியா இருந்தாலும் டெஸ்டிங் பர்பஸுக்கு கண்டிப்பா டெஸ்டர் இருந்தே ஆவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எப்பவுமே ஐடி இருக்கிற வரைக்கும் எப்பவுமே இருக்கதான் போகுது. இது ஒரு குரூஷியல் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லயே மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரெண்டு இருக்கு. முதல்ல நம்ம எது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க கிட்ட கேட்டீங்கன்னா மேனுவல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எதுக்கு மேனுவல் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா, முதல்ல டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஐடி கம்பெனிக்கு இல்லை எந்த வாட் எவர் இட் இஸ் எந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ண போறீங்களோ அதோட எல்லா ரெக்யர்மெண்ட்ஸும் உங்களுக்கு தெரியணும். அதை மேனுவலா உங்களால பார்க்க தெரியணும். ஓகேவா? ஸோ அந்த நாலேஜ்க்காக தான் நம்ம சொல்றது மேனுவல் கத்துக்கிட்டு அப்புறம் ஆட்டோமேஷனுக்கு போறது ரொம்பவே பெஸ்ட். முதல்ல மேனுவல் டெஸ்டரோட ரோட் மேப்பை பார்த்துடலாமா? மேனுவல் டெஸ்டரோட ரோட் மேப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து போகணும். முதல்ல நம்ம என்ன கத்துக்கணும்னா SDLC, STLC, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்னா என்ன, இதெல்லாம் என்னன்னு கண்டிப்பா கத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த மெத்தடாலஜில யூஸ் பண்றீங்க, ஸ்க்ரம் பிராக்டிஸ் நீங்க கொடுத்துருப்பேன். மெத்தடாலஜிஸ் அஜைல் அண்ட் ஸ்க்ரம், அதாவது அஜைல்னா என்ன, ஸ்க்ரம் பிராக்டிஸ்னா என்ன, அந்த மெத்தடாலஜி பத்தி எந்த வீக்ல உங்களுக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நீங்க STLC, STLC இதுல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் STLC? STLCனா ஒன்றும் இல்லை, எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் கேதர் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அதுதான் ரெக்ரூட்மெண்ட் கேதரிங். அப்புறம் அந்த ரெக்ரூட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் டிசைனர், ஃபிக்மாலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அதை டிசைனா கன்வெர்ட் பண்ணுவாங்க. டிசைனா அந்த ஃபிக்மா டிசைனை கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டிருக்கோம்ல, இது ஃப்ரண்ட் எண்ட் அப்புறம் பேக் எண்ட் ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட்ல அந்த டிசைன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வருவாங்க. இப்போ மோஸ்டா ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறதுக்கு டேட்டா வேணும் இல்லையா, அதுக்காக API கிரியேட் பண்ணி அந்த API மூலமா டேட்டாவை கொடுப்பாங்க. அதுக்கு பேக் எண்ட் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். டிசைனுக்கு அப்புறம் கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பா நடக்கும். எல்லா டெவலப்பர்ஸும் அவங்க கோட் பண்ணும் போதே யூனிட் டெஸ்ட் அப்படின்றத பண்ணுவாங்க. யூனிட் டெஸ்ட் எதுக்குன்னா அவங்களோட கோட் லாஜிக் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் தாங்க நம்மளோட பேஸே இருக்கு, அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டோட பேஸ். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இந்த டெஸ்டிங் அப்படின்ற இந்த குரூஷியலான பார்ட்டை தாண்டி தான் போகணும். ஓகேவா? இந்த டெஸ்டிங்க்கு அப்புறம் டிப்ளாய்மெண்ட் போகும். டிப்ளாய்மெண்ட் மீன்ஸ் என்னன்னா டாக்கர், கிட்ஹப், ஒரு டெஸ்ட் சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த டெஸ்ட் சர்வர்ல இருந்து லைவ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். லோக்கல் சர்வர் அப்படின்றது டெவலப்பர் ஒர்க் பண்ணுவாங்க. டெஸ்டிங் அப்படின்றது டெஸ்ட் சர்வர்ல ஒர்க் பண்றது. டெஸ்ட் சர்வர்ல இருந்து அப்புறம் டிப்ளாய் பண்றதுக்காக DevOps டீம் இதை டிப்ளாய் பண்ணிட்டு அப்புறம் அது மெயின்டெனன்ஸ் கீழே போகும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. ஸோ அந்த ப்ராடக்ட்ல எப்பவுமே வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள்னு சொல்றோம். இது தொடர்ந்து ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அந்த ப்ராடக்ட்ல இருந்து பக் வரும். அந்த பக்கை மறுபடியும் இங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெஸ்ட் சர்வருக்கு மூவ் பண்ணுவாங்க. டெஸ்ட் சர்வர்ல நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அதை டிப்ளாய் பண்றதுக்கு லைவ் சர்வர்ல மூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் அது லைஃப் சைக்கிளா போயிட்டே இருக்கும். இப்ப சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பத்தி பார்த்தோமா, இப்ப சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் என்னன்னா ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க ரெக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுவாங்களா, இது ப்ராடக்ட் மேனேஜர் கேதர் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் மேனேஜர் கேதர் பண்ற ரெக்யர்மெண்ட்ஸ் QA, எல்லா QAமே அந்த ரெக்யர்மெண்ட்ஸை கேதர் பண்ணிட்டு தான் அவங்களோட டெஸ்ட் கேஸை பில்ட் பண்ணுவாங்க. இதுதான் டெஸ்ட் பிளானிங் சொல்றது. இப்ப எந்த விதமான அப்ளிகேஷனா இருந்தாலும் சைன் பேஜ், லாகின் பேஜ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் டெஸ்ட் பிளான் பண்ணும், டெஸ்ட் கேஸ் எப்படி டிசைன் பண்ணும், அந்த டெஸ்ட் எக்ஸிகியூஷன் எப்ப நடக்கணும், அதோட ஏதாவது பக்கு கண்டிப்பா வரும் இல்லையா, அந்த பக்கை எப்படி ட்ராக் பண்ணும், அந்த டெஸ்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணும், எல்லாமே சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்குள்ள அறியும். அப்புறம் ஒரு பக் லைஃப் சைக்கிள் பத்தி பார்க்கலாம்.
இப்ப நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் பத்தி பார்த்திருக்கேன். டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்ல இந்த இடத்துல நம்ம வந்து அனலைசிஸ் பண்றாங்களா, இந்த டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு இந்த டெஸ்ட் கேஸையும் சைட் பை சைட் பில்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் கேஸ் சைட் பை சைட் பில்ட் பண்ணிட்டே இருக்கும் போது ஆஃப்டர் இந்த கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் போத் ஒர்க் ஆகிட்டு அப்புறம் தான் நமக்கு இந்த பக் லைஃப் சைக்கிள்குள்ளே வரணும். பக் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னன்னா, ஒரு பக்கை புதுசா QA வந்து கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா முதல்ல அதை ஏதாவது ஒரு டெவலப்பருக்கு அசைன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பக்கோட ஸ்டேட்டஸ் கண்டிப்பா பண்ணும். எக்ஸாம்பிள் பக் ட்ராக்கிங் அப்படின்னா ஜீரா, லாட் ஆஃப் நிறைய டூல் இருக்கு. அந்த டெஸ்ட் ரயில் இந்த டூல்லாம் வச்சு பக் ட்ராக்கிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் ஸ்டார்ட் அப் கம்பெனி போறீங்கன்னா கூகுள் ஷீட்லேயே பக் ட்ராக்கிங் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு பக் சைக்கிள், ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், இந்த மூணும் கண்டிப்பா ஒரு மேனுவல் டெஸ்டருக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் ஓனா டெஸ்ட் கேஸை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஸ்ட் கேஸை எப்படி ரைட் பண்ணணும், அந்த ஃபார்மட் எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. செப்பரேட்டா அதுக்கு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? டெஸ்ட் கேஸ் முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளா போங்க, ஃபேஸ்புக் எடுங்க, இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம், நீங்க யூஸ் பண்ற ஏதாவது ஒரு லிங்க்டின், ஏதாவது ஒரு சோசியல் மீடியா ஆப்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து அதுக்கு ப்ராப்பரா டெஸ்ட் கேஸ் எழுதி அதுக்கு பக்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பக் பவுண்டரியில வாங்கலாம். ஸோ நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதுற மாதிரி வச்சு அதுக்கு பக் பவுண்டரி உங்களுக்கு மணியும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு அது உங்க ப்ராஜெக்டா கூட நீங்க ஷோ பண்ணலாம். அப்புறம் ரியல் அப்ளிகேஷன், இப்போதான் சொன்னேன், நம்ம ஸ்கில்ல நம்ம பில்ட் பண்ணோம்னா ரியல் அப்ளிகேஷனுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த குரு 99 அப்படின்ற டெஸ்டிங் டெமோ வெப்சைட் தான் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. குரு 99 அப்படின்ற வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டருக்காகவே இருக்கிற வெப்சைட். அவ்வளவுதான். இப்ப எப்படியெல்லாம் மேனுவல் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப அதை எங்க இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு இப்ப சொல்றேன் பாருங்க. எங்கன்னா இந்த குரு 99 அப்படின்ற இந்த டுட்டோரியல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஹெல்ப் கைட்ஸ், அதாவது நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்து டெஸ்டிங் ரிலேட்டட் தான் வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணோம், மேனுவல் டெஸ்டரோட எல்லாமே பார்த்தோம். மேனுவல் டெஸ்டருக்கு எதெல்லாம் முக்கியம், SDLCனா என்ன, SDLCனா என்ன, பக் லைஃப் சைக்கிள்லாம் என்ன, எல்லாமே பார்த்தோமா. இப்ப ஆட்டோமேஷன் டெஸ்டர், எப்படி ஆட்டோமேஷன் டெஸ்டர் அந்த பாத்தை எப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வளர்ந்து வர இண்டஸ்ட்ரியில மேனுவல் டெஸ்டிங்கோட ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு தான் நீட் தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் மேனுவலை கத்துக்கிறீங்களோ அதை விட ரொம்ப சீக்கிரமா ஆட்டோமேஷனை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேஷனை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் செலினியம் அப்படின்ற இந்த லாங்குவேஜ், இது ஒரு டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் தான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பைத்தான்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ணாதான் ரொம்ப உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். செலினியம் கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க மூவ் பண்ணணும்னா பிளேட் படிங்க, சைப்ரஸ், பப்பீட்டர், நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சு முன்னேறணும். அடுத்து இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கூட நான் இன்னும் என்னெல்லாம் கத்துக்கணும், முதல்ல ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். செலினியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. செலினியத்தை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா பிளேட்டு போகணும். செலினியத்தையே பை டெஸ்ட் வச்சு எழுத பழகிக்கணும். அது அந்த அந்த லெவலுக்கு நம்ம எழுத வந்துட்டோமா அதுக்கப்புறம் தான் பிளேட்டுக்கு போகணும். அந்த எனக்கு இந்த செலினியம் ஆட்டோமேஷன் இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்ற பட்சத்துல தான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா CI/CD இன்டெகிரேஷன். CI/CD இன்டெகிரேஷன்னா ப்ராடக்ட் மேனேஜருக்கு நீங்க பண்ற ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒர்க்கு ஒரு லிங்கா அவருக்கு சென்ட் ஆகும். அந்த லிங்கை அவர் கிளிக் பண்ணோம்னா நீங்க பண்ண ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே அவரால் see பண்ண முடியும், அவரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜருக்கு அந்த லிங்கா சென்ட் பண்றதுக்காக தான் CI/CD பைப்லைன் வச்சு ஜென்கின்ஸ்ல இந்த கிட்டப் ஆக்ஷன்ஸை நம்ம ஆட்டோமேஷன் ஒர்க்கை அவருக்கு கொடுக்கும். அவருக்கு எந்த விதமான VS கூட தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி ரன் பண்ணா மட்டும் அவர் கோத்ரூ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் CI/CD இன்டெகிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் ஆட்டோமேஷன்ல செலினியம் அண்ட் பிளேரைட் தரவு பண்ணிட்டு அப்புறம் CI/CDக்கு வாங்க. அப்புறம் வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல் கிட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டெஸ்டிங் ஒரு QA டெஸ்டரா இருக்காருன்னா அவருக்கு வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல், கிட்டப் கோடு, லினக்ஸ் கமெண்ட் இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்படி புல் பண்ணணும், எப்படி புஷ் பண்ணணும், கிட் க்ளோன் எப்படி பண்றது, கிட் கமிட் எப்படி பண்றது, இது எல்லாமே இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியில எசென்சியல்.
அப்புறம் எப்படி ஒரு பக்கை ரிப்போர்ட் பண்றது, டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பக் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஒரு பக்கை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த பக்கை வந்து ரிசால்வ் பண்ற வரைக்கும் அந்த பக்கை ஏதாவது ஒரு இடத்துல ரிப்போர்ட்டோ இல்ல ஸ்டோரோ பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளவு ஆப் இருக்கு. எக்ஸாம்பிள் அல்லூர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா இந்த அல்லூர் ரிப்போர்ட்ஸ் மூலமா பிளேரேட்ல ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து டெஸ்ட் ரைட், எக்ஸ்ரே அண்ட் ஜேபிஆர் அப்படின்ற 3 டூல் இருக்கு. இந்த 3 டூலுமே ரொம்ப ரொம்ப எசென்சியான டூல்ஸ், யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நான் ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செலினியம்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னா செலினியம் தான் த வெர்சடைல் டெஸ்டிங் டூல். அப்படியே சொல்றேன்னா இந்த செலினியம் தான் இப்ப ரொம்ப பாப்புலர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பூம் ஆயிட்டு வர டூல். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிக்கிறீங்க அப்படின்னா செலினியம், பிளேரேட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். உங்களுக்கு கத்துக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு CI/CD பைப்லைன்ஸ்க்கு வாங்க. அவ்வளவுதான். ஸோ இப்ப இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கிறேன். என்னென்ன படிக்கணும், எப்படி ஒரு QA டெஸ்டர் ஆகுறது 2025ல அப்படின்றத மொத்த தரவா சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன். எந்த விதமான டவுட் உங்களுக்கு இதில் வந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஜீரா யூஸ் பண்ண பழகுங்க. அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட்னா எந்த ப்ராஜெக்ட்னா இப்போ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ற ஏதாவது ஒரு டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா போஸ்ட் பண்ணிருப்போம், end-to-end டெஸ்டிங்னு. அந்த டெஸ்டிங்கை நீங்க பண்ணி உங்க ப்ராஜெக்ட்னு ஷோ பண்ணுங்க. நான் பண்ணதை விட எந்தெந்த அட்வான்ஸ்டா ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதை ஒரு ப்ராஜெக்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு அந்த போர்ட்ஃபோலியோல நீங்க பண்ண ப்ராஜெக்டை கீழே மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட ஒரு மொத்த வியூ. சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பத்தி இன்னும் ரொம்ப கிளியரா எனக்கு தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். Help others with a smile. Thank you.